கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே கலகலன்னு பேசுவாங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷமே 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு பிறந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த அறக்குறையாக நின்னது அதெல்லாம் முழுமையடையும். இப்போ இந்த சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி மாறினாலும் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க தான் புதன் இவங்களுடைய ராசிநாதன். எத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தப்பிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய கிரகம் புதன். அதனால் புதன் ராசியில் பிறந்ததுனால இந்த 2025ஆம் ஆண்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வறுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட அதில் இளமையாக காட்சியளிக்கக்கூடிய பங்கு இந்த கன்னிராசிக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது. அதுவும் கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது, ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வந்துட்டுருக்கும். அதன் காரணமாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாகவே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இந்த வருஷம் வந்துட போகிறதில்ல. குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதத்திற்கு பிறகு அப்படியே எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருஷம் இருக்குது. வருடத்தோட முற்பகுதியில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம், குடும்பத்தில் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சூப்பரான நல்ல ஆண்டுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம்.